என்ன மக்கா அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா ஆச்சி சொல்லிட்டு வந்துட்டேன். அத்தையும் கூட வந்திருக்காளா? ஆமா பின்ன மருமவ மாமியார் வீட்டுக்கு போறா. வழி அனுப்ப நான் வரேன்டமா. அதுவும் சரிதான். என்ன மக்கா விஜி, கமலத்தா உனக்கு நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லிருப்பாளா? ஆமா பாட்டியா, நம்ம பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போறா. நம்ம நல்லது கெட்டது எல்லாம் நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். ஆமா கமலா, அதைத்தானே நான் சொன்னேன். ஆமா பாட்டியா, வேற என்ன பண்ண? நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நம்ம நல்ல அறிவுரை சொல்லிதானே ஆகணும். பிள்ளைகளும் கேட்டுதான் ஆகணும். பெரியவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நடந்தாதான் பிள்ளைகளும் வாழ்க்கையில நல்லா இருக்கும். எல்லாரும் இங்கதான் இருக்கே புழுக்க. ஆமா மருமோள, நம்ம விஜய வழி அனுப்பாண்டமா, அதான் எல்லாரும் இங்கதான் இருக்கும். சரிங்க ஆச்சியோ, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. எதுக்கும் பயப்படாத, உனக்குன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம், சரியா? சரிங்க ஆச்சி. நல்லது கெட்டது என்னனாலும் நீ எங்ககிட்ட போன் பண்ணி சொல்லணும். என்ன மக்கா? மாமியார் வீடுனா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நீ மனசுலயே வச்சிருக்க கூடாது. என்ன எங்கள்ல யாருக்காவது நீ போன் பண்ணி சொல்லிடணும். சரிங்க ஆச்சி, கண்டிப்பா நான் போன் பண்ணி சொல்லுவேன். அதான் எனக்குன்னு நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. ஆமா மக்கா, பின்ன உனக்குன்னு நாங்க எத்தனை பேர் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் பாட்டியோ. ஆனா இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மக்கா, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல, மனசுல நல்ல சந்தோஷத்தோட மாமியார் வீட்டுல இருக்கணும். என்ன? சரிங்க ஆச்சி, எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமக்கா, புருஷன் பிள்ளை குட்டியோட குடும்பத்தோட நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருமக்கா. மலரி, வசந்தி அக்கா போயிட்டு வரேன்னா? சரிக்கா, போயிட்டு வா. எங்களை எல்லாம் மறந்துடாத. அது எப்படி மலரி, நான் உங்களை எல்லாம் மறந்துடுவேன். நீங்க எல்லாரும் இங்க ஒன்னாதான் இருக்கீங்க. நீங்க தான் என்ன மறந்துடாம இருக்கணும். அதெல்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம் விஜி. அம்மா போயிட்டு வரேன். சரி மக்கா, பார்த்து எடுத்து நல்லபடியா போயிட்டு வா. என்ன, நானும் உன் கூட வரலாம்னு தான் இருந்தேன். ஆனா மறக்கதக்கா தான் வேண்டாம்னு சொல்லிட்டா பத்துக்க. ஆமா செல்வி, நாங்க என்ன விஜய மறுவிடா கொண்டு போய் விட போறோம் எல்லாரும் போறதுக்கு? அங்க ஏதோ மாமியா மருமா பிரச்சனை, அதை சரி பண்ணி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட தானே போறோம். இதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வரும்ல, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம விஜய் வீட்டுக்கு போவோம். சரிங்கக்கா. அகில் செல்லம், ஒன்ன விட்டுட்டு போறதுக்கு தான் மக்கா அத்தைக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அம்மா கூட உங்க வீட்டுக்கு வருவேன், சரியா? சரி செல்லக்குட்டி, லீவுக்கு வரேன். என்னது லீவுக்கா? ஆமா, இப்ப லீவ் விடுவாங்கல்ல, அப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன். சின்ன பொண்ணு பாத்தியவ மவன, என்னமோ அவன் ஸ்கூலுக்கு போற மாதிரியும் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்ட உடனே விஜயத்தை உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் பேரை என்ன அளவோல சொல்லுதா? அப்பா பேரனா அடுத்த வருஷமே பள்ளிக்கூடத்துல சேர்த்துற வேண்டியதா? இல்ல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுதா? ஆனா பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்ட உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளைல மக்கா, எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லும், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு. சரி மக்களே, நீ லீவ் விட்டதுக்கு அப்புறமா அத்தை வீட்டுக்கு வாங்க, சரியா? அத்தை பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு பெரிய பால், அப்புறம் பொம்மை, கார் பொம்மை எல்லாம் வாங்கி வைக்கேன். நம்ம அகில் குட்டி டாட்டா சொல்லத பார்த்தா அவனே விஜய கொண்டு அவங்க மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துருவான் போல இருக்க. சரி மக்கா, போயிட்டு வரேன். சேட்டை பண்ணாம இருக்கணும். என்ன? சரிங்க தே, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன், சேட்டையே பண்ண மாட்டேன். வெரி குட் அகில் குட்டி. ஏதாடி, ஆமா இந்த லட்சுமிகாவும் சங்கரிகாவும் நம்ம கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காவோன்னு நினைச்சு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது எல்லாமே உண்மைன்னு. அப்படின்னா என்ன மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாவல. ஏக்கா, என்ன கீதா? என்னவா வா கீதான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஏக்கா, நீங்க பேசுறதெல்லாம் நல்லாவே இருக்கு. என்ன கீதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கண்ணீர் வடிச்சிட்டடா? நான் என்ன தப்பாவா ஏதாவது கேட்டுவிட்டேன்? என்ன கீதான்னு தானே கேட்டேன். ஏக்கா, நீங்க பேசுறதெல்லாம் நியாயமாக்கா? கீதாக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி கண்ணீர் பொல பொலன்னு ஊத்திட்டு கிடக்கு? என்ன சின்ன பொண்ணு, நீயும் என்ன மறந்துட்ட பத்தியா? என்னக்கா சொல்லுதீங்க? நாங்க என்ன உங்களை மறந்தோம்? ஆமா, யாருகிட்டயும் உங்களை விட்டு கொடுக்காத இந்த கீதாவை விட்டுட்டு போறீங்களா? விட்டுட்டு போறோமா? நாங்க என்ன அமெரிக்காவுக்கு போறோம்? நம்ம விஜய கொண்டு அவங்க மாமியார் வீட்டுல விட போறோம். அதத்தான்க்கா சொல்லுதே, அதத்தான் சொல்லுதே. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போறீங்க. ஆனா என்ன ஒரு வார்த்தை கூப்பிடணும், என்கிட்ட இப்படி விஷயம்னு சொல்லணும்னு உங்க ரெண்டு பேருக்குமே தோணல பத்தியாக்கா? என்ன கீதாக்கா, என்ன தோணல? உங்க மாமியார் தான் சொன்னாவோ என் மருமவன் இன்னைக்கு எல்லா துணியும் துவைச்சி ஏதோ சாதனை பண்ண போறா அப்படின்னு. சரி, சாதனை பண்ணப்பட்டவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள வேதனைக்கு உள்ளாக்கப்படாது பத்தியா? அதனாலதான் நாங்க இவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஆமா கீதா, உங்க மாமியார் உன்னை பத்தி நல்ல பெருமையா பேசிட்டு இருந்தவள்ல. சரி, நம்ம போய் இப்ப கீதா கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்புறம் அவங்க மாமியார் அவன் மேல கோவப்பட போறவன் தான் நாங்க பாட்டுக்கு பேசாம இங்க வந்துட்டோம் பாத்துக்க. இது எங்க மாமியார் என்னக்கா சொல்ல போறாவோ? அத நேத்திக்கு அவங்ககிட்ட சொல்லிருந்தல விஜய் அவங்க மாமியார் வீட்டுல போய் கொண்டு விடணும்னு.
சரி அப்ப நீ துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு வருவேன்னு தான் நாங்க பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்கோம். நீ என்னடானா என்னவோ நாங்க விட்டுட்டு போறோம் உன்னை மதிக்காம போறோம்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏக்கா நான் துணியை துவைச்சு எங்க வீட்டுல காயப்பட்டுக்கிட்டு இருந்தேனா அப்பதான் லட்சுமி அக்காவும் சங்கரி அக்காவும் வந்து உங்களை பத்தி என்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா பாத்துக்கிடுங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாவோ உன்னை யாருமே மனசியா மதிக்கல உன்னை விட்டுட்டு போறாவோ அப்படி இப்படின்னு உங்க எல்லாரையும் பத்தி என்கிட்ட சொல்லிட்டு போனவக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் கீதா. இப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீ இப்படி கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நாங்க என்ன விட்டுட்டா போயிட்டு அங்கதானே நின்னுட்டு இருக்கோம். சரிக்கா நீங்க சொன்னா நான் கேட்பேன். ஏக்கா நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன பத்தியா இந்த லட்சுமி அக்காவும் சங்கரி அக்காவும் சரியில்லைன்னு தெருவில் அப்படியே ஜோடி போட்டு நடந்து போறாவோ. ஒவ்வொரு வீட்லயும் போய் இன்னொரு வீட்டுல உள்ள ஆளை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காவோன்னு. ஆமா அவ ரெண்டு பேரும் ஏன்டா இந்த சோழியோ. எங்க வீட்டுல என் சம்மந்திகாரியை இலக்கி விட்டதே அவ 2 பேரும் தானே. அந்த கூறு கட்டவளும் நம்ம பேச்சே கேப்பா, அவ பேச்சு தானே கேப்பா. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, அவ 2 பேரும் பேசுற பேச்சு எனக்கும் பிடிக்கல பத்துக்க. இப்ப பத்தியா நம்ம 2 பேரையும் பத்தி கீழே கிட்ட எப்படி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கா பொண்ணு. நம்ம இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக விஜய் வீட்டுக்கு போறோம். எல்லாம் போயிட்டு வந்துட்டு அவ 2 பேரையும் கவனிச்சுக்கிடுவோம். நம்ம கவனிப்புல இதுக்கு மேல அவ 2 பேரையும் நம்ம யார பத்தியும் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு இல்லக்கா, அவ 2 பேரும் இனிமேல் நம்ம யார பத்தியும் யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணி போடணும். ஆமாக்கா அப்படி பண்ணினாதான் அவ 2 பேரும் கூட்டம் அடங்கும். திமிரு பிடிச்சவளுவா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் நம்ம கிட்டே அவ வேலையை கட்டுதாவ பாரு. சரிம்மா விஜய் கிளம்புவோமா? நல்ல நேரம் முடியதுக்குள்ள உங்க மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்ல. சரிங்க போய் போலாம். என்ன கமலாக்கா என்ன கீதா? கமலாக்கா ஒரு பட்டுக்கிட்டு உடுத்திடப்படாதா? மாமியார் வீட்டுல கொண்டு போய் மருமகளை விட போறிய? அட நான் எங்க கீதா போறேன். முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல பத்துக்க. இப்ப வெயில்ல கொஞ்ச தூரம் போனாலே ஒரே தலை சுத்தம் ஒரே மண்டகணமால வருது எனக்கு. ஆமாக்கா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். வயசாயிட்டு பத்தியெல்லாம் வயசான காலத்துல இதெல்லாம் வரதான் செய்யும். நீங்க பாட்டுக்கு பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருந்துடுங்க. ஆனா என்ன கீதா நீ திடீர்னு வயசாயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா உங்க மவனுக்கே கல்யாணம் ஆயாச்சு. இனி நீங்க பார்வதி பாட்டி பரமள பாட்டி நம்ம பொண்ணு தாய் பாட்டி அவங்க லிஸ்ட்ல தான் சேருவிய. எங்க லிஸ்ட்ல நீங்க வர மாட்டீங்கல்ல. ஏக்கா பாருக்கா இந்த கீரை எப்படி பேசுதானே. பாத்தியலா கமலக்கா மரகதக்கா சிரிச்சி ஆமான்னு சொல்லுதாவோ. இவா ஒருத்தி இவா மட்டும் வந்து என்றும் 16 மாதிரி இளமையோட இருப்பா. அவளுக்குலாம் வயசே ஆகாதுல்ல. எங்கன்னு இருந்தாலும் இந்த கீரா மட்டும் என்ன கிண்டல் அடிக்காம விடவே மாட்டாமா. சரியான திமிரு பிடிச்சவா. பாட்டியா நீங்க 3 பேர் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அதே மாதிரி நான் மலரு வசந்தி அக்கா 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே மக்கா. சரி மக்கா விஜி மாமியார் வீட்டுலாம் பிரச்சனை எல்லாம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போனேன்னு. சரிங்க பாட்டி. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே எங்க அம்மா எங்க மாமியார் வீட்டுல இருந்து என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா எந்த ஒரு புத்திமதி சொல்லியும் எங்க அம்மா என்ன மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டதே இல்ல பாட்டியோ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா இப்போ நான் எங்க மாமியார் வீட்டுல போய் நல்லபடியா வாழணும்னு எல்லாருமா சேர்ந்து எனக்கு எந்த அளவுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லுவீங்க. இங்க பாருமக்கா வாழ்க்கையில எல்லாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். உங்க அம்மா உன்னை போய் மாமியார் வீட்டுல புத்திமதி சொல்லி கொண்டு போய் விடலன்னு சொல்லிக்கிட்டு உங்க அம்மாவை எல்லாம் வெறுத்துறாதமக்கா. அவதான் புத்தி கட்டு போய் நீ என் மவளே இல்ல உடனே பெறவே இல்ல உன்னை எடுத்து வளர்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவதான் நமக்கா உன்னை பெத்தவா. உங்க அம்மாவே ஏதாவது மனசு திரும்பி வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீ நல்லபடியா பேசிக்க மக்கா. இல்ல பாட்டியோ இனி எனக்கு குடும்பம் எல்லாம் நீங்க எல்லாரும் மட்டும்தான். எங்க அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத மக்கா. மனுஷங்களா இருந்து யாருதான் தப்பு பிரச்சனை எல்லாம் பண்ணாம இருக்கா? மன்னிச்சு திரும்பி வரும்போது அவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. உங்க அம்மா இப்ப எப்படியும் கொஞ்சமாவது தெரிஞ்சிருப்பா நம்ம பண்ணனே தப்பு, நம்ம மவளை பத்தி அப்படி பேசினதெல்லாம் தப்புன்னு கொஞ்சமாவது உணர்ந்திருப்பா. உன்னை வீட்டுல வந்து பார்த்தா பேசினா நல்லா பேசி எடுத்து இருமக்கா. உங்க அம்மைக்கும் நீ ஒருத்தி தானே மவ, வேற யாரு இருக்கா? பாட்டியோ நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். ஆனா எங்க அம்மா என்ன முக்கியம்னு நினைக்கல, பணம் தானே முக்கியம்னு நினைச்சாங்க. அதான் பழசெல்லாம் விடுமக்கா. அவ திரும்பி வந்தா நல்லபடியா ஏத்துக்க, அவகிட்ட நல்லபடியா பேசி எடுத்து இருமக்கா. சரி சரி அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பாண்டமா. கீரா வந்தாதான் இடமே கலகலப்பா இருக்கு. ஆமா பாட்டியோ வஞ்சகம் இல்லாத மனசு. நான் இருக்க இடம் எல்லாம் கலகலப்பா தான் இருக்கணும். அட கமலக என்ன அங்கேயே மர்மோளை பாத்துக்கிட்டு நிக்கிய? என்ன கீதா மர்மோளை பார்த்த குத்தமாமா? உங்களை குத்தம் எல்லாம் சொல்லலக்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மர்மோளை மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடணும்ல. சீக்கிரமா மர்மோளை கொடுக்க வேண்டிய சீர்தனத்தை தட்டு முட்டுச்சாம எல்லாத்தையும் எடுத்து வண்டியில ஏத்துங்க. என்ன கீதா பேசிக்கிட்டு இருக்க? கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டுலக்கா, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம விஜய மறுவீடு கொண்டு போய் கொண்டு விடல. தட்டு முட்டு ஜாம பண்டம் பலகாரம் சீர்தனத்தை எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு. அவன் மாமியார் வீட்டுல பிரச்சனை, நம்ம கொஞ்சம் பேசி எடுத்து அவளை சமாதானம் பண்ணி அங்க கொண்டு போய் விடறதுக்கு தானே போறோம். அதுக்கு வெறுங்கையா விசிட்டு போக முடியுமா? நமக்கு மரியாதை இருக்குமாக்கா? ஏக்கா மரியாதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நம்ம அவங்க வீட்டுக்கு போனா அவ மாமியார் நம்மளை பார்த்து நீங்க எல்லாம் யாருன்னு தான் கேட்க போறாவோ. சரி அது நம்மள முன்ன பின்ன பார்த்ததுல இல்ல, அதனால அப்படிதான் கேட்பாவோ.
சரி இருக்கட்டும் விடுங்க. சின்ன பொண்ணு வண்டி எடுத்துட்டு வந்தேல்ல? ஆமாக்கா, வண்டி வாசல்ல தான் நிக்கி. என்னக்கா நீங்க நம்ம 4 பேர் எப்படி வண்டியில போக முடியும்? நாங்க தானே போலாம்னு நினைச்சிருந்தோம், அதனாலதான் நாங்க 3 பேரும் வண்டியில போயிடலாம்னு நினைச்சோம் பத்துக்க. சின்ன பொண்ணு மரகதக்கா வயசுல பெரியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தான் பேசுதாவோ. நான் வராம நீங்க எங்க போயிருவீங்க? நானும் தானே இப்ப வரேன். அதனால இப்ப நீ நேரா போற, உங்க வீட்டு வாசல்ல நிக்கப்பட்ட காரை எடுத்துட்டு வர, நம்ம 4 பேரும் கார்ல போறோம். சரியா? ஏக்கா நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க, நான் போய் சீக்கிரமா கார் எடுத்துட்டு வந்துருந்தேன். சரி சின்ன பொண்ணு. என்னதான் வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பொறுப்போட தெரிய மாட்டேங்கியா இருக்கும். நம்ம தான் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. பாட்டியா, உங்க பேத்தியை கொண்டு அவங்க மாமியார் வீட்டுல விட்டுட்டு வரோம். சரி மக்கா மரகதம். அவ மாமியார் முன்ன பின்ன ஏதாவது பேசினா கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி பிள்ளைய விட்டுட்டு வாங்க. என்ன பாட்டி, 3 பேரும் டோன்ட் வரி. அத நான் கூட போறோம்ல, அதனாலதான் கீதா கொஞ்சம் போல ஒரியா இருக்கு. இந்த பொண்ணுதாயி பாட்டிக்கு என்ன கிண்டல் பண்ணாம இருக்கவே முடியாது. விஜி, லெட்ஸ் கோ டு மாமியார் வீடு. ஏக்கா இவ்வளவு கலகலப்பா இருக்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு தான்க்கா எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அட இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா? உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ இங்க வா, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க வீட்டுக்கு வரோம். சரிக்கா, அப்ப கிளம்பலாமா? எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வா. அம்மாக்காரி தான் புத்தி இல்லாம இருந்தா, ஆனா பிள்ளை நல்ல பிள்ளை. ஆமா ஆமா மக்கா, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா அப்படிதான் சொன்னேன். ஆனா சரி சரி சரி, அப்ப நான் வைக்கேன்னா. என்ன விஜி ஃப்ரெண்டா? ஆமாக்கா ஃப்ரெண்டு தான், காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் 3 வருஷம் ஒண்ணா தான் காலேஜ்ல படிச்சோம். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா என்ன ஒரு திருசா பேசிட்டு இருந்த? அது அது வேற ஒண்ணு இல்லக்கா, மாமியார் வீட்டுக்கா போறேன்னு கேட்டா. ஆமா அங்கதான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னேக்கா. அது சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இல்லக்கா, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, எங்க வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் நான் அவகிட்ட தான்க்கா ஷேர் பண்ணியிருக்கேன். அவ தான் சொன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதுக்கு மாமியார் வீட்டுக்கு போற? உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன், அப்புறம் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போட சொன்னோம்ல, நீ எதுக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கான்னு கேட்டாக்கா. மாமியார் மேல வரதட்சணை கேஸ கூடு, மாப்பிள்ளை மேல டைவர்ஸ் கேஸ போடு, அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாளா? நீ மாமியார் வீட்டுக்கு போவாத, தனியா சுதந்திரமா வாழு, நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு பைசா எல்லாத்தையும் கையில வச்சுக்க, உன் இஷ்டம் போல இருந்துக்க. மனசு சங்கடமா இருந்தா எங்க வீட்டுக்கு வா. கையில பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கும் கொடுக்காத, மாப்பிள்ளை போன் பண்ணா எடுக்காத, மாமியார மதிக்காத. என்ன கீதா? இருங்கக்கா, உன் நகையெல்லாம் பத்திரமா இருக்கட்டும்னு பேங்க்ல கொண்டு வைக்காத, என்கிட்ட கொண்டு தான், நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன். இப்படி எல்லாம் சொல்லிருப்பல்ல அவன் பிறண்டு. எப்படிக்கா இதெல்லாம் எல்லாத்தையும் நேர்ல நின்னு பார்த்த மாதிரி சொல்றீங்க? நம்ம கீதாக்கா ஒட்டு கேட்டிருப்பாவோ. சும்மா இரு சின்ன பண்ணி. ஏக்கா சொல்லுங்கக்கா, உங்களுக்கு எப்படிக்கா இப்படி எல்லாம் தெரியும்? இங்க பாரு விஜி, இதெல்லாம் சரியே இல்ல பத்துக்க. உன் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு பேசும்போது நீ பதில் சொன்னேல்ல, அத வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் நீ எப்படி எல்லாம் பேசுவியான்னு. மாமியார்ட்ட பேசாத, அவங்கள மதிக்காத, மாப்பிள்ளை வீட்டுல போய் இருக்காத, மாப்பிள்ளை கூட வாழாதன்னு உன் ஃப்ரெண்ட் சொல்லுதால்ல, அவ மாமியார் வீட்டுல இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாக்கா, அவ அவங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கா. பாத்தியா, உன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்கு நல்ல மூட்டி கொடுத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு அவ புருஷன் கூட அவ மாமியார் வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பா. ஃப்ரெண்டுன்னு இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் எல்லாம் நமக்கு தேவையே இல்ல விஜி. அவ கான்டாக்ட முதல்ல பிளாக் பண்ணு. ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? பின்ன உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி வந்து நின்னு இருக்கணுமா இல்லையா? சொல்லு. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து உன்னை ஒரு நேரம் நேர்ல பாத்துருப்பாளா? என் நேரமும் உன்கிட்ட போன்ல தானே பேசிட்டு இருந்திருப்பா. ஆமாக்கா, என் கல்யாணத்துக்கு வந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கும் கல்யாணம் ஆயிட்டா, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிடவே இல்ல, போன்ல தான் பேசிக்கிடுவோம் பாத்துடுங்க. பாத்தியா, அப்ப இத்தனை வருஷமா போன்ல தானே பேசியிருக்கா. என்னவோ ஃப்ரெண்டு, நான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஒரு கஷ்டம்னா இந்நேரம் அவன் முன்ன வந்து நின்றுக்கணுமா இல்லையா? நம்ம ஃப்ரெண்டு ஒரு கஷ்டத்துல இருக்கான்னா அவளுக்கு நம்ம துணையா ஆறுதலா இருக்கணும். அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசுவோமேன்னு பேசணும். அதுக்கு இல்லாம நகைய கொண்டா நீ எங்க வீட்டுல வந்து உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம பார்வதி பாட்டி பொண்ணு தை பாட்டில என்ன சொன்னாவோ, மாமியா மருமா வீட்டுல பிரச்சனைனா அப்படி இருக்கதான் செய்யும், நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு சொன்னாவளா இல்லையா? இப்ப நம்ம அங்க எல்லாரும் பேசினாவல்ல, அதுல ஒரு வார்த்தையாவது உன் ஃப்ரெண்ட் பேசியிருப்பாளா உன்கிட்ட? ஆமாக்கா, அவ ஒரு நாள் என்கிட்ட ஆறுதலா பேசினதே கிடையாது. பாத்தியா, அப்ப அப்படியேப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீங்க சொல்லதும் சரிதான்க்கா. நான் எனக்கு இருந்த கஷ்டத்துல நான் அவளை பத்தி யோசிக்கவே இல்லை. இங்க பாரு, இப்பவும் சொல்லதையும் கேட்டுக்க. நீ சின்ன பாப்பாலாம் கிடையாது, நல்ல பெரிய பிள்ளைதான். நல்ல சொந்த புத்தி சுய புத்தியோட இருந்துக்க. என்ன சின்ன பண்ணு, நான் சொன்னது சரிதானே? ஆமாக்கா, நீங்க சொன்னது எல்லாம் 100க்கு 100 உண்மை. மாமியார் மருமக பிரச்சனை இல்லாத மாமியார் வீடு எதுவுமே கிடையாது. எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது.
பெரியவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நம்மளும் அந்த வீட்டுல போய் கொஞ்சம் அனுசரிச்சு போய் தான் ஆகணும். ஏன்னா நமக்கு அது புது வீடுல. நம்ம அம்மா அப்பா வீட்டுல வேற ஒரு பழக்கத்துல இருந்திருப்போம். இப்போ மாமியார் வீட்டுக்கு புதுசா போகும்போது அங்குள்ள பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்ம எதையும் அனுசரிச்சு தானே போய் ஆகணும். ஆனா நம்ம மாமியார் வீட்டுல சுயமரியாதையோட இருக்கணும். அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்க்கா. பேசாம என் ஃப்ரெண்டு மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருந்தோம்னா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேனா என்னவோ. என்னக்கா ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிய? ஆமா விஜி, லவ் மேரேஜ் பண்ணா நிம்மதியா இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ? நானும் லவ் மேரேஜ் தான். இக்க என்ன சொல்றீங்க, நீங்க லவ் மேரேஜா? ஆமா, நானும் லவ் மேரேஜ் தான். நம்ம சின்ன பொண்ணு லவ் மேரேஜ் தான். இக்க நீங்களுமா? ஆமா விஜி, நாங்களும் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் பண்ணியும் எங்க வீட்லயும் மாமியார் மருமக பிரச்சனை இல்லாம இல்ல. எங்க வீட்டுக்காரரு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவா, எங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசவான்னு மனுஷன் மண்டையை போட்டு உடைச்சுக்கிடுவாரு. ஆமா விஜி, எனக்கும் எங்க மாமியாருக்கு என்னதானே சண்டை வந்திருக்கு தெரியுமா? நாங்களும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல புரிஞ்சுக்கிட்டதுக்கு பக்குவம் இல்லாம என்னதானே சண்டை போட்டிருக்கோம் தெரியுமா? எனக்கும் எங்க மாமியாருக்கும் வராத சண்டையே உனக்கும் உன் மாமியாருக்கு வந்திருக்கு போது. என்னெல்லாம் எங்க மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டுல வெளியே துரத்துனாவோ. ஆனாலும் நான் அசரலையே, நான் என் புருஷன் வீட்டுல தான் இருப்பேன்னு ஆணித்தனமா அங்கேயே இருந்துட்டேன். வீட்டை விட்டுல எங்கேயும் நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. பல பிரச்சனை எல்லாம் வராம இல்ல விஜி. ஆனா நம்ம ஒண்ணு நினைக்கணும், இது நம்ம வீடு, நம்ம இங்க தான் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டோம்னு வச்சுக்கே, யாரு என்ன சொன்னாலும் நம்ம அங்க இருந்து கிளம்பக்கூடிய மனசே வராது பத்துக்க. என்னக்கா பெரிய மனுஷி, நான் சொன்னது சரிதானே? ஆமா கீதா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அவர் ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்க வீட்லயும் மாமியா மருமா பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு இப்ப வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சொன்னது புரிஞ்சா விஜி? நம்ம புத்திசாலித்தனமா இருந்துக்கிடணும் வீட்டுல. ஏக்கா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்க்கா. எங்க அத்தையும் எனக்கு இப்படிதான் அட்வைஸ் பண்ணினாங்க. யாரு, கமலாக்கா தானே? ஆமாக்கா. கமலாக்காவும் அவங்க மவனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா மலர்கிட்ட ஒரு தினுசாக நடந்துகிட்டாவோ மாமியா திமுர்ல. அதுக்கப்புறம் இப்ப கமலாக்கா நல்லா புரிஞ்சுக்கிட்டாவோ. இப்ப மாமியா மருமகள் எவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ பத்தியா? ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான்க்கா. விஜி, உங்க மாமியார் நகையெல்லாம் கேட்டு குடும்பப்படுத்துவாங்களோ? அதுவும் இருக்குக்கா பிரச்சனை. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு சமைக்கவே தெரியாதுக்கா. ஒரு கப்பு காப்பி கூட எனக்கு ஒழுங்கா போட தெரியாது பார்த்துடுங்க. அப்போ நான் காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்க்கா. பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ண உடனே எங்க மாமியாரு, பொண்ணு வேலைக்கெல்லாம் போய் இனி ஒன்னும் கஷ்டப்படாண்டா, எங்க வீட்டுல ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாவோ. சரி, நம்ம இவ்வளவு நாளும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுருக்கோமா, அப்ப இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வேலைக்கு போறதே நிப்பாட்டிட்டேன்க்கா. ஆனா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அதான் சொன்னோம்னா எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு. எங்க மாமியார் என்ன பண்ணுவா தெரியுமா? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாக்கா. பரவாயில்லையே, 5 மணிக்கே எந்திரிச்சு மருமகளுக்கு எதென்ன பிடிக்கும் யாது பிடிக்கும்னு எல்லாம் விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருப்பாங்களோ. போங்கக்கா நீங்க வேற. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாசல் வெளியே ஒரு பெரிய மரம் இருக்குதா, அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிடுவோ. அந்த மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டோம்னா அங்க இருந்து நேரா வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா அடுக்கால வரைக்கும் தெரியும். இவ எத்தனை மணிக்கு எந்திரிக்கான்னு பாப்போம், என்ன சமையல் பண்ணுதான்னு பாப்போம்னு வெளியே இருந்தே நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாவக்கா. நீ என்ன சமையல் பண்ணுவான்னு அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதான் உனக்கு சமையலே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால. ஆமாக்கா, எனக்கு சமையல் ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவங்க என்கிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி தரலாம்லக்கா. இல்லனா இது இப்படி பண்ணு, இது அப்படி பண்ணுன்னு எனக்கு சொல்லி தரலாம்ல. ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாவோ. அதுவும் இல்லாம புது வீடு பத்தியா அவங்க அடுக்காலையில பொருள்லாம் எங்கெங்க வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அதை கூட எனக்கு சொல்லி தர மாட்டாவக்கா. ஆனா மனுஷியாவா? அதானே, அவ்வளவு திமிரு பிடிச்ச பொம்பளையா? வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு, மகாராணி மாதிரி இருக்கலாம்னு சொன்ன பொம்பளை வீட்டு வாசல்ல நின்று நீ என்ன சமையல் பண்ணுதுன்னு நோட்டம் விடுவாங்களா? அதான் சொன்னோம்லக்கா, எனக்கு காஃபி கூட போட தெரியாதுன்னு. 2-3 மாசமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரியா சமைக்க தெரியாம உப்பு எரிப்பு இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். கடையிலயும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மாப்பிள்ளை மாமியார் மாமனார்லாம் என்ன தின்னாவோ அதே தான் தின்னுருப்பாவோ. அதே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது குத்தம் குறையெல்லாம் சொல்லி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க பாட்டுக்கு வெளியே வேலைக்கு போவாங்கல்ல, அப்படியே கடையில ஏதாவது சாப்பிட்டுக்கிடுவோக்கா. ஏன் மாமியார் வீட்டுல தானே இருப்பாவோ? மாமியார் வீட்டுல தான்க்கா இருப்பாவோ. அக்கம் பக்கத்துல எல்லாம் சொந்தக்காரங்க வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுவோ. ஆட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. நானும் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லுவேன், ஏம்மா உப்புமா எப்படி கிண்டணும், சட்னி எப்படி அரைக்கணும், சாம்பார் எப்படி செய்யணும்னு எல்லாம் கேட்பேன். நம்ம புதுசா சமைக்கும் போது நல்ல டேஸ்டா வரும்னு கட்டாயம் இல்லைல்லக்கா, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தான் வரும். அதே தான் சாப்பிட்டு எடுத்து இருந்தேன். அது சரி இருக்கட்டும், உன் மாப்பிள்ள ஒண்ணும் சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட, ஏம்மா அவளுக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு முதல்லயே சொல்லியிருந்தாங்கல்ல, அப்ப நீ அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்ல, கூட மாட அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணலாம்லான்னு கேட்க வேண்டியதுதானே? அட போங்கக்கா நீங்க வேற. என்ன விஜய், அப்படி என்னத்தை கேட்டுட்டேன்? உன் மாப்பிள்ள உனக்காக பேசலன்னு தானே கேட்டேன். நல்லா பேசினா இருப்போங்க. எங்க வீட்டுக்காரரே அம்மா அம்மான்னு உயிரையே விடுவாருக்கா. அம்மா பேச்ச கேட்டே நடக்கப்பட்டவருக்கா.
சரி அப்ப அம்மாவை நல்லா பாத்துக்கிடுதாருல, அப்ப நம்மளையும் நல்லா பாத்துக்கிடுவாருன்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன்க்கா. தப்பு கணக்கா? ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிடப்பட்டவரு நம்மளையும் நல்லபடியா பாத்துக்கிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அம்மா பாக்கப்பட்ட மனுஷன் அம்மாவை மட்டும்தான் நல்லபடியா பாத்துக்கிடுவாரு, நம்மள பாத்துக்கிட மாட்டாருன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறமா எம்மாடி மருமவள உன் நகையெல்லாம் கொண்டா நான் பத்திரமா வச்சுக்கிடேன்னு என்கிட்ட கேட்டாவ பாத்துடுங்க. நானும் இல்லத்தே நானே பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா எங்க வீட்டுக்காரரு இல்ல நீ எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட மாட்டா, எங்கேயாவது தொலைச்சிடுற, எங்க அம்மா கிட்ட கூட எங்க அம்மா தான் பத்திரமா வச்சுக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சண்டைக்கு வந்தாருக்கா. அதுக்கப்புறம் இப்படி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு நேரம் ஃபோன் பண்ணி சொன்னேனா அவ்வளவுதான். உங்ககிட்ட உங்க மாமியார் நகையை வாங்கி வச்சுக்கிட்டு உன்னை வெளியே அடிச்சு பத்திடுவாங்க, உனக்கு கொடுமை பண்ணுவா, உனக்கு சோறு பிஞ்சு போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாவக்கா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவளா? ஆமாக்கா, எங்க அம்மா அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே உடனே நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கு வாங்கி கையோட கூட்டிட்டே வந்துருவா பாத்துடுங்க. எங்க அம்மா எனக்கு சமைக்க சொல்லி தராம எங்க மாமியார் கிட்ட நின்னுகிட்டு என் மவா உங்க வீட்டுல வேலைக்காரியா, அவ சமைக்க மாட்டா, அவ வீட்டு வேலை ஒரு வேலையும் பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்தாவோ. நகைய கொண்டான்னு எங்க மாமியார் என்கிட்ட இருந்து வாங்கதை விட எங்க அம்மா என்கிட்ட இருந்து எல்லா நகையும் வாங்கிக்கிட்டாவக்கா. அப்படி இப்படின்னு அரசல் பிரச்சனை பல பிரச்சனை ஆயிட்டு பாத்துடுங்க. அப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் உன் மாப்பிள்ள உங்க மாமியார் கிட்ட என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டான் அப்படிதானே? ஆமாக்கா, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே எங்க வீட்டுக்காரர் அவங்க அம்மா கிட்ட எதிர்த்து பேசாண்டா. என்னம்மா இப்படி சொல்லுதானது ஒரு வார்த்தையாவது சொல்லணும்லக்கா. இப்படி ஒண்ணும் சொல்லாம இருந்திருந்து எங்க மாமியாருக்கு நல்ல திமிரு கூட்டிட்டுக்கா. என் மாமன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு திமிர்ல ராணி கணக்க இருந்துகிட்டு நல்ல வேலைக்காரி மாதிரி என்ன நடத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்காவோ. எங்க அம்மாவும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களா, எனக்கும் எந்த புத்திமதியும் சொல்லலையா, நானும் அப்படியே இருந்துட்டேன். இங்க பாரு விஜி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதான் நாங்க இருக்கோம்ல, உன்னை நல்லபடியா உங்க மாமியார் வீட்டுல செட்டில் பண்ண வேண்டிய கடமை எங்க கடமை. அப்படிதானக்கா? ஆமா, அதுக்கு தானே வாரோம். பாத்தியாலக்கா, நீங்க 2 வீலர்ல போலாம்னு சொன்னீங்க, இப்ப நான் சொன்னனால தானே கார்ல வாரோம். இப்படி காரை கொண்டு அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டினாலே நம்ம விஜிக்கு பெருமை தானே. அது சரிதான். ஆமாக்கா, எந்த ஒரு விஷயம்னாலும் நான் யோசிச்சு எல்லாம் கரெக்டா தாங்க சொல்லுவேன். எங்களுடன் வீடு பெருக்கினாயா, பாத்திரம் தேய்ச்சி கழுவினாயா, என்ன கீழே என்னாச்சு உனக்கு, எங்க கூட வந்து குடம் குடமாக தண்ணீர் எடுத்தாயா, என்னாச்சுக்கா நல்லதானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதானே கீதாக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிய? சின்ன பொண்ணு, நம்ம விஜி மாமியார் கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இப்பவே நான் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு ஒட்டடை அடித்தாயா, வீட்டை கழுவி விட்டாயா, மானம் கிட்டவளே. சின்ன பொண்ணுக்கு கார் நிறுத்துங்க, அதான் எங்க மாமியார் வீடு. மாமியார் வீடா? ச்சே, காலையிலேயே கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டான். டிவி பார்க்கலனா முடியுதா? லேய், வேலை முடிஞ்சா? இம்மா குழம்பு அடுப்புல கிடக்குமா? என்ன வாரேன். ஆவட்டும் ஆவட்டும், மதியானம் 11:30 மணிக்கு முன்னாடி சோறு குழம்பு எல்லாம் ரெடியா இருக்கணும். சரிம்மா. எத்தே அத்தையா, எவாவ எவ்வளவு திமிருன்னு பாத்தீங்களா இந்த கிழவிக்கு? சொந்த மருமவளையே எவாவன்னு கேட்காவோ. கீதா, கொஞ்சம் அமைதியா இரு. எத்தே, நான் தான் விஜி. விஜியாவது பச்சியாவது? என்னது பச்சியா? இந்த கிழவியா? சின்ன பொண்ணு, இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிருன்னு பாரு. எனக்கு வர கோவத்துக்கு கொஞ்சம் அமைதியே இருங்கக்கா. எத்தேன்னு விஜி கூட்டத்துல இருந்து இந்த கிழவி திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தே, நான் தான் விஜி வந்திருக்கேன். விஜி வந்திருக்கியா? ஆமா, உன்னை யாருக்கு வர சொன்னா? அடி பாவி மனுஷியா இவ. நாளைக்கு அப்புறமா மர்ம வீட்டுக்கு வந்திருக்கா, வாசல்ல வந்து ஆரத்தி எடுக்கணும். சரி, வாசல்ல வந்து ஆரத்தி எடுக்கலாம், ஏன்னா நம்ம வந்ததுங்க தெரியாது. சரி, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆரத்தி எடுப்பாவன்னு பார்த்தா இங்க என்னத்துக்கு வந்தன்னு கேட்காவோ. என்ன உங்க அம்மா காரி வரலையா? என்ன கூட இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கா? அடியாள்களா? நம்ம அடியாள்கள்னு சொல்லுதா இந்த கிழவி? கொஞ்சம் அமைதியா இருக்கீரா? என்னக்கா இங்க நடந்துட்டு இருக்கு? எனக்கு கோவமா வருது இந்த கிழவியை பார்த்ததுல இருந்து. ஏக்கா, கொஞ்சம் பேசாம இருங்க. நம்ம இங்க என்ன அடிபடி சண்டை போடுறதுக்கா வந்திருக்கோம்? நம்ம விஜய அங்க வீட்டுல கொண்டு விடுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா கீதா, சின்ன பொண்ணு சொன்னதான் சரி. நம்ம இங்க என்ன அடிபடி சண்டையை போட வந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா மாமியார்கிட்ட பேசி எடுத்து வீட்டுல விட்டுட்டு போவோம். ஏக்கா, இந்த கிழவி கிட்ட பேசவே முடியலக்கா. நம்மள பார்த்தா அடியாள்கன்னு சொல்லிட்டு இருக்காவோ. அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு கீதா, நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். என்ன என்ன இந்த பக்கம்? எதே, அது வந்து வாங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஆமா, நீ என்னத்துக்கு இங்க வந்தா? முதல்ல வீட்டை விட்டு வெளிய போ. ஆத்தாடி ஆத்தா, இந்த கிழவி என்ன துள்ளுது. ஏம்மா, இந்த குழம்புல உப்பு இருக்கான்னு பாரு. இது யாரு வீட்டு வேலைக்காரனா? ஏக்கா, இவர்தான் என் வீட்டுக்காரரு. என்னது, இது உன் மாப்பிள்ளையா? ஆமாக்கா, இவர்தான் என் வீட்டுக்காரரு. அப்படியே அம்மா பேச்ச கேப்பாருன்னு சொன்னோம்ல. எங்க மாமியார் இங்க சோஃபால ஹாயா உட்கார்ந்திருக்காவோ, மாமன் சோத்த பஞ்சி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏல, இது ஓட்ட கரண்டில குழம்பு
விஜி விதி கிதிண்டா வா போய் குழம்புல உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. மணி இப்பமே 11 மணிக்கு ஆக போகுது. இன்னும் அரை மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடணும். சொல்லிவிட்டேன். ஆமா ஏமா விஜி வந்திருக்காமா என் பொண்டாட்டி. பொண்டாட்டியாவது போண்டாட்டியாவது போலங்க. ஏமா எனக்கும் விஜிக்கும் இன்னைக்கு கல்யாண நாளுமா. கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். தனியா தான் கேக் கட் பண்ணணுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. இப்ப என் பொண்டாட்டியும் வந்துட்டாம்மா. டேய் இங்க நின்னுகிட்டே சும்மா புளு புளுன்னு பாட்டு பேசுறத விட்டுட்டு வா போய் சூடா டீயை போட்டு கொண்டா. எம்மா சொன்னதை கேளுல போனம்ல. யாத்தாடி இந்த மனுஷன் அம்மா பேச்ச எப்படி எல்லாம் கேட்டாரு. பாத்தேலக்கா எங்க வீட்டு நிலைமைய. பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் விஜி. யாத்தாடி இப்படியாப்பட்ட மாமியாரை நாங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்லம்மா. உங்க மாமியார் சரியான ஆளா இருக்காவோ. என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கா? உங்க அம்மா கூப்பிட்டாவன்னு கூடயே போன. இப்போ எனக்கு திரும்பி வந்திருக்கா. ஏதே அது வந்து இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கே உனக்கு சூடு சொன்னே இல்ல. இங்கே நின்னுட்டு இருக்கா? நீ ஒண்ணும் என் வீட்டு மருமக கிடையாது. இனி வேற ஒருத்தி மருமகளா வர போறா. என்னது இப்படி சொல்லுவீங்க? பின்ன உன் இஷ்டத்துக்கு இங்க வருவ. அப்புறம் உங்க அம்மா கூப்பிட்டானா பின்னாடியே போவ. இதென்ன மாமியார் வீடுன்னு நினைச்சியா இல்லனா சத்திரம்னு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு வந்து போவ. ஏதே நீங்களும் பிரச்சனை பண்ணீங்கல்ல என்கிட்ட. என்ன பிரச்சனை பண்ணீங்க உன்கிட்ட? உன் நகை எல்லாத்தையும் என்கிட்ட கொடு நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு அவ்வளவு நகை எடுத்து கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்க. இந்த வீட்ல நான் சொன்னபடி எல்லாரும் கேட்கணும். என் பேச்ச மீறினவங்களுக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது. சும்மா கூட 2-3 அடியாட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டலுக்கு பாத்தியோ? யாருக்கும் அடங்காதவனா எதுக்கும் அசராதவனா? உன் பேச்ச எல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது. ஒழுங்கா ஒரு வேலை வெட்டி செய்யது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமவளா? என் மகனுக்கு நான் இன்னொரு பொண்ணை பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இந்த வெள்ளையம்மா சொல்லப்பட்டதுதான் செய்வா, செய்யப்பட்டதுதான் சொல்லுவா. என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் என் வீட்டுக்கு புது மருமக வர போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இனி நீ இந்த வீட்டு வாசப்படியில நீ காலை வைக்க கூடாது. எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசாதியே பேசாதியேன்னு. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிய. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேசாதியே பேசாதியேன்னு. திரும்ப திரும்ப வாயை திறந்துகிட்டே இருக்கிய. திமிரு திமிரு உடம்பெல்லாம் திமிரு. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாவம் பாவம்னு வயசுக்கு மரியாதை கொடுத்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறிய. இதென்ன டேப் ரெக்கார்டரா? ரெக்கார்டு பண்ணி வச்சு பேசிக்கிட்டே இருக்கிய. நானும் வந்ததுல இருந்து ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா நின்றுகிட்டு இருந்தா ஏன் அமைதியவே சோதனை பண்ணுதேடா. இனி வாய திறந்திய சங்க நெரிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. துறக்காதியன்னு சொன்னோம்ல வாய. என்ன சத்தம் கேட்காங்க? என்ன இப்படி கீழே போட்டு அடிச்சிட்டு கிடக்கா? ஏக்கா கொஞ்சம் பேசாம இருங்க. இவகிட்ட எல்லாம் என்ன பத்தி சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். யாத்தாடி அவ முழிக்க முடிய பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தலைய திருப்பிடுவா போலக்க. எம்மாடி மருமகளா ஏமா இன்னும் நின்னுட்டு இருக்கா? உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் பத்தியா? என் மகன் கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். கேக் கட் பண்ணனும். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. ஏத்தி நான் தான்மா உங்க அத்தை தான். நான் தான் சொல்றேன். சீக்கிரமா போய் பட்டு புடவை கட்டிட்டு பீரோல எங்கூட நகையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டுட்டு வா. பார்த்தேலக்கா கிழவிக்கு பேச்சு மாறினத. ஆமா சின்ன பொண்ணு எப்படி ஒரே செகண்ட்ல மாத்தி பேசுதாவோ பத்தியா? மாத்தி பேசலக்கா எல்லாம் பயத்துல பேசுதாவோ. என்னமா எல்லாரும் நின்னுட்டே இருக்கியா? வாங்க வந்து சோபால உட்காருங்க. காபி டீ ஜூஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. மத்தியானம் சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க வந்து உட்காருங்க. நீயா பேசியது ஏ கிழவி நீயா பேசியது. வாங்கம்மா வாங்க உட்காருங்க. வந்த காலையில நிக்காதீங்க. இல்லம்மா பரவாயில்ல. நாங்க இங்க பக்கத்துல சொந்தக்காரவி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. நாங்க கிளம்புதோம். என்ன சின்ன பொண்ணு நீ அடிச்ச அடியில என் கழுத்தை திருப்ப முடியல. யாத்தாடி கழுத்தை திருப்ப முடியலையா? எம்மா அந்த வளர்ந்தவளை பார்த்தாலே பயமால இருக்கு. கை காலெல்லாம் நடுங்குதே. பயத்தை வெளியே காட்டாதட்டி வெள்ளையம்மா. சிரிச்ச மாதிரியே நின்னுக்க. ஏக்கா உங்களுக்கு என்னாச்சு? அதான் வந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. வாங்க கிளம்புவோம். சரி சின்ன பொண்ணு. இதக்கா கிளம்புவோமா? சின்ன பொண்ணு ஏக்கா ஏங்கா கீதாக்காவை போய் இப்படி அடிச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விஜி. எங்களுக்குள்ள அதெல்லாம் சகஜம். உங்க மாமியார பத்தியா எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்காவோன்னு. இப்பதான் மங்களகரமா இருக்காவோ.
நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இனி உங்க மாமியாரு உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவாவோ. அப்படிதானே விஜி மாமியாரு? என்னமா சொன்ன? ஒண்ணும் கேட்கலையே. இல்ல விஜி இந்த வீட்டுல நல்லபடியா வாழ்வா, நல்ல சந்தோஷமா வாழ்வான்னு சொன்ன பாத்துடுங்க. ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? ஆமா ஆமா, அதான் விஜிக்குன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. ஆமாமா. விஜி திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இத்தனை வருஷமா நான் கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடினதே இல்லக்கா. இந்த வருஷம் தான் நான் சந்தோஷமா கொண்டாட போறேன். இதே சந்தோஷத்தோட நல்லா இருக்கணும் என்ன விஜி? என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீ எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும், சரியா? உனக்கு இனி யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆமா விஜி, இங்க உனக்காக நாங்க வந்திருக்கிறது 3 பேர் தான். இன்னும் ஊர்ல 40 பேர் இருக்காவல்ல. ஆத்தாடி, என்னது இன்னும் 40 பேர் இருக்காங்களா? சிரிச்ச மாதிரியே நில்லி வெள்ளையம்மா, பயத்தை வெளியே காட்டிராத. ஏத்தாடி, அந்த வளர்ந்தவ ஒரு அடி போட்டாலே பார்க்கணும். என் கண்ணத்துல விழுந்த மாதிரி இருந்துச்சு. சரி விஜி, நாங்க போயிட்டு வரேன்னு. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன விஜி, அடிக்கடி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவங்களுக்கும் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்காங்க, அவங்களெல்லாம் பாத்துக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விஜி மாமியார, நாங்க எப்பனாலும் வருவோம். அப்படியா? சரி சரி. ஏத்தாடி, பயத்துல தொண்டையிலேயே கீச்சு கீச்சுங்க. சரி விஜி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். அக்கா, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கக்கா. சாப்பாடு தானே, நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். நீ உங்க குடும்பத்தோட நல்ல நிம்மதியா சாப்பிடு. உங்க வீட்டுக்காரர் வேற நல்ல விதவிதமா சமையல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு போலுக்க. சீக்கிரமா போய் சாப்பிடு என்ன விஜி? சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. எதுல போவா? என்ன அடி? கவலைப்படாதீக்கா, எல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். உங்களை அடிச்சேன்னு நினைச்சீங்களா? உங்க மூலமா அந்த கேளவிக்கு தான் அடி விழுந்தது. ஆமா, அந்த கிழவி அடிச்ச நல்ல வாய்க்கு வந்தபடி சொல்லவே என்ன? அடிச்ச அடியில ஏன் கழுத்துல திரும்ப முடியாம கிடக்கு? ஏக்கா கவலைப்படாதீக்கா, எல்லாம் நம்ம விஜிக்காக தானே. நான் உங்களை அடிச்ச அடி எல்லாம் அந்த கிழவிக்கு விழுந்த அடி மாதிரி தான். அதான் அந்த பயத்துல ஒரு நிமிஷத்துல மாறிட்டாவ பாத்தியாளா? ஏக்கா போகும்போது உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னா? மட்டன் பிரியாணியா? சரி சின்ன பொண்ணு. கழுத்து சரியா போச்சா? ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல். ஏக்கா பாய். பாய் பாய் விஜி. சப்பா, கரண்ட் போயிட்டு நேரம் போக மாட்டேங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எம்மா, நேரத்தை ஒரு நிமிஷத்துல போக்க வச்சுக்கிட்டாங்களா? எதே உட்கார் மருமோளா. இவன் என்ன இன்னும் அந்த குழம்பு தான் வச்சிட்டு நடக்கானே? லேய் லேய் பாபு, காபி போட்டு கொண்டால. இல்ல இல்ல, இவன் காபி போடுறதுக்கு நேரம் ஆகும். நானே போய் என் மருமகளுக்கு காபி போட்டு கொண்டாறேன். இன்னும் இந்த அக்காக்கெல்லாம் இங்கதான் நிக்காங்களா? ஐயோ, மறுபடியும் திரும்பி வந்துட போறாளுவோ. மருமகளா உட்கார் மருமகளா, நானே போய் காபி போட்டு கொண்டாறேன் உனக்கு. ஏத்தாடி, என்ன அடி? அன்புக்கும் பாசத்துக்கும் மட்டும்தான் அடிமையாகணும், அதிகாரத்துக்கு இல்ல. சாரி விஜி, எங்க அம்மா பேச்ச கேட்டு நான் உன்னை இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன் விஜி. ஹாப்பி ஆனிவர்சரி.